கைஸ், ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஒரு 5 ஓவர் மேட்ச் விளாட்லான்ட்டு RC24 ஓப்பன் பண்ணி 5 ஓவர் மேட்ச் விளாண்டுருக்கோம். நிறைய பேர் முன்ன வீடியோலலாம் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, ஈஸி மூடில் வச்சு விளாட்ற ப்ரோ அப்படின்ட்டுருக்கீங்க. அதனால நீங்களே பாருங்கள் நான் எதில் வச்சு விளாட்றேன்ட்டு. நான் ஹார்ட் மூடில் தான் வச்சு விளாட்றேன். பாருங்கள் என் கேம் ப்ளே எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் டாஸ் போட ஆரம்பித்து ஹெட்ஸ் கொடுக்க சொன்னான் என் தம்பி. சரி, ஹெட்ஸ் கொடுத்தா அவனுங்க ஜெயிச்சிட்டானுங்க. இனிமேல் அவன் பேச்சை கேட்கக்கூடாது கைஸ். சரி, நம்ம ஃபஸ்ட்டு ஸ்விங் கிங் அஸ்தீப் சிங்கிட்டே பால் கொடுத்துட்டோம். பேட்ஸ்மேன் ஆஸ்திரேலியா பேட்ஸ்மேனும் வந்துட்டாங்க. ஃபஸ்ட்டு பால் அவர் போகிறாரு. ஃபஸ்ட்டு பால் நோ பால் ஆகிடுச்சு. அப்புறம் 6ம் போயிடுச்சு கைஸ். அம்பையரும் நோபல் சிக்னல் கொடுத்துட்டாரு. ஃப்ரீ ஹிட் அடுத்த பால் 6ம் போயிருக்கு. அடுத்து என்ன போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். செகண்ட் ஃப்ரீ ஹிட் பால் யாக்கர் மாதிரி வச்சுருக்கோம். கேட்ச்னு நினைக்கிறேன். ஆனால் கேட்ச் கொடுத்தாலும் அவுட்டு கிடையாது, ஏன்னா ஃப்ரீ ஹிட் பால். கைஸ், இந்த பால் ஸ்லோ பவுன்சர் போட போகிறோம். 4 கைஸ். 2 பாலில் மட்டுமே 12 ரன் கிட்ட போயிடுச்சு. 4th பால் இன்ஸ்விங் ட்ரை பண்ணியிருக்கோம். டாட் கைஸ். 5th பால் ஸ்ட்ரைட் பாலாக போடுறோம். இந்த பால் டாட். குட் கம்பேக் கைஸ் நம்மளோட பவுலர்ட்டு கைஸ். 4th பால் இன்ஸ்விங் போட்டிருக்கோம். இன்ஸ்விங் போட்டால் அது ஃபீல்டர் கைக்கே தான் போயிருக்கு. 2 ரன்ஸ் கிடைக்கும், இல்லை 1 ரன்ஸ் தான் ஓடி இருக்காங்க. ஓகே. 5th பால் அவுட் ஸ்விங் டெலிவரி கைஸ். இதுவும் ஃபீல்டர் பக்கத்தில் தான் போகுது. சிங்கிள் கைஸ். இப்போ யார் வரானா 6ஆம் மேன் ஹர்திக் பாண்டியா ஃபஸ்ட்டு பால் போடுறாரு. ஃபஸ்ட்டு பாலே தூக்கி அடிச்சிருக்காரு கைஸ். 4 பேருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ், 4 போயிடுச்சு. அடுத்த பால் இன்ஸ்விங் வச்சு போடுறாரு. இந்த பாலும் 4 போயிடுச்சு கைஸ். ஆமாம் கைஸ், இந்த பாலும் 4. இப்போ 3rd பால் பவுன்சர் போட்டால் அந்த பால் தூக்கி அடிச்சிட்டார் கைஸ். ஃபுல் ஷாட்டு. ஃபீல்டர் தலைக்கு மேலே 6. நல்ல ஷாட்டு தான் கைஸ். சொல்லுவோம் 6 பேருக்கு. ரோஹித் சர்மா நிறைய அடிப்பார் ஃபுல் ஷாட். ஹர்திக் பாண்டியாவோட 6 மைனஸ் கிட்ட போயிட்டுருக்கு கைஸ். இப்போ 4th பால் கைஸ். 4th பால் சிங்கிள் போயிருக்கு, ஃபீல்டர்கிட்ட போயிருக்கு. 5th பால் அவுட் ஸ்விங் டெலிவரி. இந்த ஃபீல்டர்கிட்ட போகுது கைஸ். 2 ரன்ஸுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை சிங்கிள் தான் ஓடி இருக்காங்க. பால் யாக்கர் டெலிவரி ட்ரை பண்ணியிருக்கோம். சிங்கிள் கைஸ். ஃபீல்டர்கிட்ட போயிருக்கு, சிங்கிள் போயிருக்கு கைஸ். 3rd ஓவர் போட யார் வரானா பாபுன்னு செல்லம் அடிக்கப்படுற அக்சர் பட்டேல். ஃபஸ்ட்டு பால் ஃபீல்டர் கைக்கே போயிருக்கு கைஸ். 2nd பால் ஆம் டெலிவரி ஃபீல்டர்கிட்ட போகுமா, இல்லை கைஸ் 4 பேருக்கு. குட் ஷாட் கைஸ், ரியலி குட் ஷாட். இப்போ 3rd பால் கேரம் பால் போட்டால் இது ட்ரைவ் அடிச்சிருக்காரு கைஸ். சிங்கிள் பேருக்கு. இல்லை கைஸ், ஒரு ஓவர் த்ரோ போட்டாங்க. ஓவர் த்ரோனால இந்த மாதிரி சில்லியான ரன்ஸ்லாம் லீக் ஆகுது கைஸ். 4th பால் ஆஃப் ஸ்பின் ட்ரை பண்ணியிருக்கோம். கவர் டிரைவ் கைஸ். ஃபீல்டர் கைக்கே தான் போயிருக்கு, சிங்கிள், இல்லை 2 ரன்ஸ் ஓடிட்டாங்க கைஸ். குட் த்ரோ அவுட்டுக்கு கூட வாய்ப்பு இருந்திருக்கும் கைஸ். இப்போ 4வது பால் போட வந்துட்டார் அக்சர் பட்டேல். இன்ஸ்விங் ஃபீல்டர் கைக்கே போகுது. 2 ரன்ஸுக்கு வாய்ப்பு. ஆமாம் கைஸ், 2 ரன்ஸ் ஓடிட்டாங்க. பால் ஃபீல்டர் கைக்கே போகுது, சிங்கிள். ஆமாம் கைஸ், சிங்கிள் போயிருக்கு. இப்போ யாருன்னா குல்தீப் யாதவ் வராரு கைஸ். ஃபஸ்ட்டு பால் கூகுளி ட்ரை பண்ணியிருக்கோம். சிங்கிள் போகுது கைஸ். சிங்கிள்கான வாய்ப்பு இருக்குது, இல்லை 2 ஓடிட்டாங்க. மிஸ்ஃபீல்டு கைஸ். இந்த மாதிரி விஷயத்தால் தான் ரன்ஸ்லாம் லீக் ஆகுது. செகண்ட் பாலும் கூகுளி தான் ட்ரை பண்ணியிருக்கோம். சிங்கிள்கான வாய்ப்பு. ஆமாம் கைஸ், சிங்கிள் பேருக்கு. இப்போ செகண்ட் பால் கூகுளி பால் ட்ரை பண்ணியிருக்கோம். இது லீவ் பண்ணிட்டார் கைஸ் பேட்ஸ்மேன் கூகுளி. அதே டெலிவரி தான் கைஸ் போடுறோம், ஆனால் இப்போ அடிச்சிட்டாரு. ஒரு சிங்கிள்கான வாய்ப்பு, இல்லை 2 கம்ஃபர்டபுளாக 2 ஓடிட்டாங்க. 5th பாலும் கூகுளி தான் கைஸ். நம்ம கால்கிட்டே போட்டிருக்கோம். ஸ்டொக் வச்சிட்டார் கைஸ். ஃபீல்டர் சீக்கிரமாக ஓடி வந்தால், இல்லை கைஸ் 2 ஓடிட்டாங்க கம்ஃபர்டபுளாக. பாருங்கள், 24 டெலிவரிஸில் 51 ரன்ஸ். லாஸ்ட் பால் போடுறோம். ஃபீல்டர் கைக்கே போது, சிங்கிள். அடிச்சா அவுட்டு. சிங்கிள் தான் கைஸ். இப்போ யார் போட போகிறோன்னா, இவர் ஒரு லெஜண்ட் கைஸ். ஃபஸ்ட்டு பால் ரிவர்ஸ் ஸ்விங் ட்ரை பண்ணியிருக்கோம். பேட்ஸ்மேனால் ஹேண்டில் பண்ணவே முடியல, டாட் வச்சிட்டாரு. செகண்ட் பாலும் ரிவர்ஸ் ஸ்விங் ட்ரை பண்ணியிருக்கோம். அவர் தட்டி விட்டு சிங்கிளில் ஓடிருக்காரு கைஸ். ஆமாம், சிங்கிள் ஓட்டார் கைஸ். ஸ்லோ யாக்கர் போடலான்ட்டு
தேர்டு பால் போடுறேன் கைஸ். இந்த அடிஸ்டாரு 4 போயிடுச்சு. ஆமாம் கைஸ் 4 போயிடுச்சு. ஃபோர்த் பால் போடுறோம். அவுட் ஸ்விங் 6 கைஸ். இந்த மாதிரி ஷாட்லாம் நிறைய பேர் அடிக்க மாட்டாங்க, சில பேர் தான் அடிப்பாங்க. 6 ரன்ஸ் வந்திருக்கு. ஃபாஸ்ட் பால் போட தான் 6 அடிக்கிறாங்கன்ட்டு இப்போ வந்து ஸ்லோ பால் போட போகிறேன் கைஸ். கேட்ச் இட் அவுட்டு கைஸ். ஃபஸ்ட்டு விக்கெட் வந்து பும்ராட்ட தான் கைஸ் இருக்குது எப்பயுமே. அவுட்டு கைஸ். பாருங்கள் செலப்ரேஷன் தலைவனா. லாஸ்ட் பால் வந்து இதுவும் வந்து மறுபடியும் ஸ்லோ பால் போட போகிறோம் கைஸ். ஸ்லோ பால் போட்டால் இதுக்கும் கேட்சுக்கான வாய்ப்பு இருக்குது. கேட்ச் இட் அவுட்டு கைஸ். 2 ஸ்லோ பாலில் தொடர்ந்து 2 விக்கெட்டு கைஸ். அவ்வளோதான் கைஸ், இந்த இன்னிங்ஸும் முடியுது. செகண்ட் இன்னிங்ஸ் ஆரம்பிச்சிச்சு. பிளேயர்ஸ் எல்லாம் கிரவுண்டுக்குள்ளே வந்துட்டாங்க. நம்மளோட ஓப்பனிங் பேட்ஸ்மேனும் வந்துட்டாங்க. மிச்சல் ஸ்டார்க் ஃபஸ்ட்டு ஓவர் போட வந்திருக்காரு. ஃபஸ்ட்டு பால் பிடிக்க ரோஹித் சர்மா. ஃபஸ்ட்டு பால் வந்து சிங்கிள் கைஸ். சிங்கிள்கான வாய்ப்பு. 2 ஓடிடலாங்க. 2 ரன்ஸ் கைஸ் நம்ம டீமுக்கு. ஃபஸ்ட் ரன்ஸ் 2 ரன்ஸு. செகண்ட் பால் வந்து ட்ரைவு ஃபீல்டருக்கு கைக்கே போயிருக்கு கைஸ். இது வந்து சிங்கிள் இல்லை கைஸ், ஓவர் த்ரோ போட்டிருக்காங்க. 2. ஃபஸ்ட்டு 2 பாலில் 4 ரன்னு கைஸ். தேர்டு பால் வந்து லெஃப்ட் ஷாட். ரோஹித் சர்மா இந்த ஷாட் அடித்தாலே அவர் எப்போவுமே ஃபார்மில் இருக்காருன்னு அர்த்தம் கைஸ். 1 பவுன்ஸ் கொடுத்துருக்காங்க அம்பையர். ஹியூஜ் 6 கைஸ் இது. ஃபோர்த் பால் போகிறாரு. இந்த பால் பவுன்சர் தான். இந்த பால் 6 அடிக்க ட்ரை பண்ணால் ஃபீல்டர்கிட்ட பேர் கைஸ். குட் ஃபீல்டிங். 3 ரன்ஸ் ஓடிடலான்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ் 3 ரன்ஸ் ஓடியாச்சு. நோ பாலாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ் நோ பால் தான். ஃப்ரீ ஹிட்கான பால். ஃப்ரீ ஹிட் வந்து 6 இல்லை கைஸ், லெக் பைஸ் ஆனதுனால சிங்கிள் ஓடியாச்சு கைஸ். இப்போ யார் ஸ்ட்ரைக் வந்திருக்கானா, நம்மளோட விராட் கோலி கைஸ். ஃபஸ்ட்டு பால் 6 அடிக்க ட்ரை பண்ணால் பால் வந்து எட்ஜ் ஆகி ஃபீல்டர் கைக்கே போயிருக்கு கைஸ். அதனால் 2 ஓடியாச்சு. நம்ம அவுட்டான்னு பார்க்கணும். அப்பீல் பண்ணுறாங்க, அவுட்டான்னு தெரில கைஸ். அம்பையர் வந்து இல்லைன்னு சொல்லிட்டாரு. வந்து லாபால் இதுவும் பவுன்சராக போட்டிருக்காரு. விராட் கோலி அடிச்சிட்டார் கைஸ் அவரோட ஃபஸ்ட்டு 6ன்னு நினச்சா. இல்லை கைஸ் 4 போல கைஸ் தடுத்துட்டாங்க. இது வந்து நோ பாலாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்டார்க்கு வந்து நிறைய நோ பால் போட்டார். இன்றைக்கி என்னாச்சுன்னு தெரில அவருக்கு. பால் வந்து யாக்கர் போட்டிருக்காரு கைஸ். போல்டே தெரிக்கிற அளவுக்கு அவ்வளோ கோவமாக இருந்திருக்காரு போல். அடுத்தவர் யார் வரானா கமெண்ட்ஸ். இந்த வந்து ஷார்ட் பாலாக போட்டிருக்காரு. நம்ம தெரியாமல் ஃப்ரண்ட் ஷாட் கொடுத்துட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 6க்கு ட்ரை பண்ணால் கைஸ். இவர் வந்து குட் ஃபீல்டிங் பண்ணி 2 ரன்ஸ் தடுத்துட்டார். 2 ரன்ஸ் தான் கிடச்சிருக்கு டீமுக்கும். தேர்ட் பால் வந்து ஃப்ரண்ட் ஷாட் ட்ரை பண்ணால் மிஸ் ஆகிடுச்சு கைஸ். இப்போ ஃபோர்த் பால் வந்து ஸ்டுக்கஸ்டர் ரன் ஓடி இல்லை கைஸ், அதுவும் மிஸ் ஆகிடுச்சு கைஸ். இப்போ வந்து ஃபோர்த் பால் இது வந்து நம்ம ஃபீல்டருக்கு தள்ளி விட்டுறலாம். அது வந்து சிங்கிள் கிடைக்கும். ஆமாம் கைஸ் சிங்கிள் கிடச்சிருக்கு. இல்லை ஓவர் த்ரோ போட்டிருக்காங்க, ரன் ஓடிடலாம். எஸ் கைஸ் 2 ரன் ஓடியாச்சு ஓவர் த்ரோனால். வந்து லா பாலில் 6க்கான ட்ரை பண்ணியிருக்கோம் கைஸ். 6 போகுமான்னு பார்த்தா இல்லை கைஸ் 1 பவுன்ஸ் 4 பேருக்கு. தேர்டு ஓவர் போட யார் வரான்னு பார்த்தீங்கன்னா கைஸ் கேமரான் கிரீன். ஃபஸ்ட் பால் வந்து சிங்கிள் ஓவரை ட்ரை பண்ணலாம் கைஸ். அவர் தூரமாக இருந்தார்னா 2. ஆமாம் கைஸ் நினச்ச மாதிரி 2 ஓடியாச்சு. 2 ரன்ஸ் கம்ஃபர்டபுளாக ஓடியாச்சு. இப்போ வந்து 6க்கான ட்ரை பண்ணலாம். இல்லை கைஸ் 4 தான் போயிருக்கு. 2 பாலில் 6 ரன் கிடச்சிருக்கு கைஸ். 3வது பால் போடுறாரு. இந்த 6க்கான ட்ரை பண்ணோம். ஃபீல்டர் வந்து குட் சேவ் பண்ணிட்டார் கைஸ். அதனால் 2 ரன்ஸ் கிடச்சிருக்கு டீமுக்கு கைஸ். இது வந்து பவுன்சராக போடுறாரு. அடிச்சிருக்காரு கைஸ். 4க்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை கைஸ் இவங்க வந்து நல்லா ஃபீல்டிங் பண்ணுறாங்க ஆஸ்திரேலியா டீமு. அதனால் 3 ரன்ஸ் கிடைக்கும். ஆமாம் கைஸ் விராட் கோலி ஸ்ட்ரைக் வந்துட்டார். 3 ரன்ஸ் கிடச்சிருக்கு. 5th பால் போடுறாரு. இது வந்து ஸ்டெக் வச்சுட்டு சிங்கிள் ஓடியாச்சு கைஸ் நம்ம. இல்லை கைஸ் 2க்கான வாய்ப்பு இருக்குது. ஆமாம் கைஸ் 2 ஓடியாச்சு. 6 அடிக்க வாய்ப்பு இருக்குது கைஸ். லெஃப்ட்டு கொடுத்து அடிக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளே நெஞ்சில் அடிபட்டுருச்சு கைஸ். இப்போ வந்து யார் போட வரோன்னா ஜோஸ் ஹேசல்வுட் கைஸ் வந்து ஃபஸ்ட் பால் போடுறாரு. ஃபஸ்ட்டு பாலே லெக் பைஸ் 2க்கான வாய்ப்பு இருக்குது. ஆமாம் கைஸ் 2 ஓடியாச்சு. கம்ஃபர்டபுளாக 2 ஓடியாச்சு கைஸ். லெக் பைஸ் சிக்னல் கொடுத்துருக்காரு அம்பையர். செகண்ட் பால் லெஃப்ட்டு கொடுத்து 6 ட்ரை பண்ணோம் கைஸ். 6 தான் இருக்குது. இல்லை கைஸ் 1 பவுன்ஸ் 4 கைஸ். தேர்டு பால் வந்து யாக்கர் போட்டிருக்காரு.
ஹெலிகாப்டர் ஷாட் மாதிரி ட்ரை பண்ணால் ஹெலிகாப்டர் ஷாட் வந்து வெளில போகல கைஸ். 2 ரன்ஸ்க்கான வாய்ப்பு இருக்குது. ஆமாம் 2 ஓடியாச்சு. 3வது பால் பவுன்சர் போடுறாரு. 6க்கு ட்ரை பண்ணலான்னு நினைக்கிறேன். இல்லை கைஸ் 4ம் போகல கைஸ். ஃபீல்டர் கைக்கு போனால 2 ரன்ஸ் கைஸ். ஈஸியாக 2 ஓடியாச்சு. பார்ட்னர்ஷிப் 24 பாலில் 51 ரன்ஸ் கைஸ். வந்து பார்த்திங்கன்னா 4 போகும் கைஸ். ஈஸியாக 4 போயிடும். லாஸ்ட் பால் வந்து பவுன்சர் போட்டிருக்காரு கைஸ். பேட்டில் படல கைஸ், மிஸ் ஆயிடுச்சு. லாஸ்ட் ஓவர் கைஸ். இது லாஸ்ட் ஓவரோட ஃபஸ்ட்டு பால் வந்து 6க்கு ட்ரை பண்ணோம் கைஸ். 6 போகலாம், ஆனால் 4 போயிடுச்சு. பரவாயில்ல கைஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரன்ன பால் கணக்கு தான் இருக்குது. 5 பால் 5 ரன் அடித்தாலே போதும், நம்ம டீம் ஜெயிச்சிடலாம். அதனால் நம்ம சிங்கிளோடைய மேட்ச்சுக்கு கொண்டு போகலாம் கைஸ். விராட் கோலி ஃப்ளிக் ஷாட் மாதிரி ட்ரை பண்ணி அடிச்சிருக்காரு கைஸ். 2 ரன்ஸ் கம்ஃபர்டபுளாக ஓடியாச்சு. ஆமாம் கைஸ் 2 ரன்ஸ் ஓடியாச்சு. 3rd பால் யாக்கர் போட்டிருக்காரு கைஸ். ரன்ன பால்னால நம்ம அப்படியே சிங்கிள் ஓடியே போய்க்கலாம் கைஸ். பொறுமையாகவே போய்க்கலாம், அவசரமும் இல்லை. அவ்வளோதான் கைஸ். 4th பால் போடுறாரு. இது வந்து ட்ரைவ் ஷாட் மாதிரி ட்ரை பண்ணலாம். பார்த்தீங்கன்னா கைஸ் 3 பாலில் 2 ரன்னு தான் வேணும். அதனால நம்ம இந்த பால் சிங்கிள் மட்டும் ஓடியாச்சு கைஸ். இப்போ இந்த பால் வந்து ஸ்டொக்கஸ்ட்டு 2 ரன்ஸ் ஓட்டால் நம்ம ஜெயிச்சிடலாம். அதனால் நம்ம இப்போ 2 ரன்ஸ் ஓட்டாங்க கைஸ். மிஸ்ஃபீல்டே பண்ணிட்டாங்க. அதனால் 1 ரன் எக்ஸ்ட்ரா கூட ஓடிக்கலான்னு தப்பு இல்லை. ஓகே கைஸ், ஓடியாச்சு. நம்ம ஜெயிச்சிருக்கோம் கைஸ். ரொம்ப நாள் கழித்து ஒரு மேட்ச் ஜெயிச்சிருக்கோம் கைஸ். சப்போர்ட் பண்ணுங்கள். பாருங்க கைஸ், செலப்ரேஷன் 10 விக்கெட் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்கோம் கைஸ். 10 விக்கெட் வித்தியாசம். 1 விக்கெட் கூட எடுக்கலாம் ஆஸ்திரேலியா பவுலர்ஸ். அப்படி நம்ம ஜெயிச்சிருக்கோம் கைஸ். ஸோ கைஸ், என் கேம் ப்ளே பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோ நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்யூ.